ஸ்நாக்ஸ் பேன்கேக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சாக்லேட் சிப் பேன்கேக்ஸ். பவுலில் 1 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் சுகர். ஸோ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இல்லைனா எண்ணெய், 1 ஸ்ப்ளாஷ் வெனிலா எசன்ஸ். இதை வந்து ஒரு ஸ்மூத்தான பேட்டராக மிக்ஸ் பண்ணிடலாம். ஓவராக மிக்ஸ் பண்ணாதீங்க, லைட்டாக ஜென்டிலாக கம்பைன் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா பால் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளோட ஹோல் வீட் பேன்கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ஸோ இதை சாக்லேட் பேன்கேக் பேட்டராக மாற்றுறதுக்கு இதில் நம்ம சாக்லேட் சிப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வந்து ஒயிட்டும் செமி ஸ்வீட் சாக்லேட் சிப்ஸும் வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம். நம்மளோட சாக்லேட் சிப் பேன்கேக் பேட்டர் ரெடி. ஓகே, இப்போ நம்ம பேன்கேக்கை குக் பண்ணிடலாம். நான் ஒரு கேஸ்ட் அயர்ன் பேனில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் ஒரு லேடில் நம்மளோட பேன்கேக் பேட்டர் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது நம்ம தோசை மாதிரி தடவக்கூடாது, இதை ஜஸ்ட் இந்த மாதிரி. இப்போ மீடியம் ஃப்ளேமில் இது வந்து ஒரு மேலே இப்படி பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு 1 to 1.5 minutes குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட பேன்கேக் ஒரு 1 minute போல் குக் ஆகிடுச்சு. இங்கெல்லாம் பாருங்கள் சைடில் பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ளிப் பண்ணிடலாம். 2 பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்மளோட ஹோல் வீட் பேன்கேக்ஸ் ரெடி. ஸோ நம்மளோட சாக்லேட் சிப் பேன்கேக்ஸ் நல்லா ஹாட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பேன்கேக்ஸ் எப்போவுமே ஸ்டாக் பண்ணி தாங்க சர்வ். நம்மளோட ஹாட் பேன்கேக்ஸ்க்கு மேலே சாக்லேட் சிப்ஸை மேலே போட்டுடலாம். கண்டெய்னரில் இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூபெரியும் மேப்பிள் சிரப்பும் அடுப்பில் வச்சு குக் பண்ணி இந்த மாதிரி திக்கான சிரப் மாதிரி பண்ணியிருக்கேன். இதை தான் இதுக்கு கூட சர்வ் பண்ண போகிறேன். நம்மளோட பேன்கேக்ஸ் எவ்வளோ வேணுமோ அதை ஒரு பிளேட் சர்விங் பிளேட்டில் மாற்றிட்டு நம்மளோட ப்ளூபெரி கம்போர்ட் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ டேஸ்ட் டெஸ்ட் டைம்.